தமிழால் இணைந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு 8 வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 8 டிப்ஸுமே நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது பார்த்தீங்கன்னா இந்த 8 டிப்ஸுமே நீங்கள் வந்து தரவாக தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்ஸ்லாம் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சண்டை வந்துடும். அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஏன் மேலே தப்பு இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேர மாதிரி டைப் அடிச்சுட்டே போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடையில ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம். அந்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சி எரேஸ் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடு பட்டுருவோம். அந்த படாத பாடு நீங்கள் படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களோட கீபோர்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் தெரியும். அந்த 3 டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் எடிட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேசர் மாதிரி ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் எப்படி வேணாலும் கிளிக் பண்ணி ஈஸியாக நகட்டுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா லாங் மெசேஜ் அனுப்புறவங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் சொல்கிறேன், நான் கீபோர்டில் எந்த டிப்ஸ் சொன்னாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கூகுளோட கீபோர்டு ஆப் தான் தேவை. அந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அது மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை டவுன்லோட் பண்ண விருப்பம் இல்லைன்னா உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இருக்கோங்க ஜிபோர்டுன்னு சொல்லி போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செகண்டாக பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கீபோர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீம் வைப்போம். அந்த தீமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜை வைக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி வைப்பாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை, நம்ம ஈஸியாக வைக்கலாம். அது எப்படின்றத இப்போ நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கீபோர்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தீமுன்னு சொல்லி ஒரு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தீமுன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோஸ் பூரா பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு கரெக்டாக கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக கிராப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளே போகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் கூட்டணும்னா கூட்டிக்கலாம், கம்மியாக இருக்கணும்னா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்ச பிறகு கீழே இருக்கிற டன்னை வந்து கிளிக் பண்ணி டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்த பிறகு இன்னொரு பேஜுக்குள்ளே போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அப்ளைன்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அப்ளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீபோர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட லெட்டர்ஸ் பூரா டார்க் ஆகிடும், இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து அந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு எனேபிள் இருந்துச்சுன்னா அன்எனேபிள் பண்ணிக்கோங்க. அன்எனேபிள் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டுட்டு நீங்கள் வந்து கீழே இருக்கிற அப்ளை வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து அப்ளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து பேக் வந்து உங்களோட கீபோர்டை பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் நீங்கள் எந்த இமேஜ் வச்சிங்களோ அந்த இமேஜ் வந்து செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோட இமேஜ் வந்து பாருங்கள், பாப்பப் போடுறேன் எப்படி இருக்குன்ற பாருங்க. நான் வந்து ஒரு 3 இமேஜ் வச்சு பார்த்தேன். அந்த 3 இமேஜோட பாப்பம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 3 இமேஜ் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருந்துச்சுன்றதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேர்டாக பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா 100% எல்லா பேத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன டிப்ஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்புவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங்னு எடுத்துக்கலாம். அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஷார்ட்கட் எல்லாத்துக்குமே வந்துடுச்சு. ஹாய் பார்த்தீங்கன்னா ஹச்ஐ, குட் மார்னிங் டியூடி அந்த மாதிரிலாம் சென்ட் பண்ணுறாங்க. இது நீங்கள் வந்து ஃபுல்லாக சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். உங்களோட கீபோர்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் செட்டிங் ஆப்ஷன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்ஷனரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் டிக்ஷனரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பர்சனல் டிக்ஷனரி அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் லாங்குவேஜில் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா வந்து பர்டிகுலர் லாங்குவேஜில் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்கட் வந்து கொடுங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீன் டைப் அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் லெட்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டைப் அடிக்கிறேன். டைப் அடிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் பேக் வாங்க. நீங்கள் வந்து பேக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து ஜீன் மட்டும் டைப் அடித்தா வந்து உங்களுக்கு வந்து குட் மார்னிங்ன்ற ஆப்ஷன் வந்து ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4th டிப்ஸ் தான் இருக்கப்போ. இப்போ வாங்க நம்ம என்ன டிப்ஸ்ன்றதை பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாராவது வந்து தப்பாக வந்து ஏதாவது மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பான வீடியோ அது மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி இவங்க வந்து நமக்கு தப்பாக மெசேஜ் அனுப்புகிறாங்க, இவங்க நம்பரை வந்து நீங்கள் பிளாக் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ரிப்போர்ட் பண்ண முடியும். அந்த ரிப்போர்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இந்த டிப்ஸில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை ரிப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட சேட் பாக்ஸில் வந்து போய்க்கோங்க. உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 டாட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். 3 டாட், அந்த 3 டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும், மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டாக ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப்ஷனை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் யாருமே யூஸே பண்ணிக்க மாட்டீங்க. இந்த ஆப்ஷன் வந்து இனிமேலாவது யூஸ் பண்ணுங்கள். இது என்னன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமேலாவது யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்சலான்னு கேட்கும். இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டுன்னு கேட்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து கேன்சல் கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ரிப்போர்ட் தான் கொடுக்கணும். ரிப்போர்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் தப்பாக அனுப்பிச்சாங்களோ அவங்களோட மெசேஜை பூரா வந்து வாட்ஸ்அப் வந்து இப்போ ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணிட்டு இவங்க வந்து உங்களுக்கு எதாவது தப்பாக அனுப்பிச்சிருக்காங்கன்றதை வாட்ஸ்அப் வந்து நோட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நம்பர் வந்து பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இனிமேல் வாட்ஸ்அப்புக்குள்ளே வர முடியாது, அப்படி வந்து பண்ணி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் கண்டிப்பாக எப்பயாவது ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் கேர்ள்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ டெக்னாலஜி வந்து வளர வளர நிறைய தப்பு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ள்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. யாராக இருந்தாலுமே இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து 100% எல்லா பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5th டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். 5வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காண்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், பாஸ்வேர்டு அது மாதிரி தான் நிறைய போட்டு வச்சுருப்பீங்க. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து காட்டி கொடுத்துரும். அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போய்க்கோங்க. வாட்ஸ்அப் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா வந்து இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 டாட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், 3 டாட். அந்த 3 டாட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செட்டிங் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும், ப்ரைவேசின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ரைவேசியை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி கடைசியாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆரம்பத்தில் நீங்கள் போடுங்க, அதுக்கப்புறம் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். போட்டு வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனேபிள் இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி நீங்கள் வந்து பேக் வந்து இப்போ வந்து உங்களுக்கு யாராவது மெசேஜ் அனுப்புகிறாங்களா அது என்ன மெசேஜ்ன்றது காமிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸு இப்போ வந்து உங்களுக்கு வந்து 10 மெசேஜ் வந்துருக்குன்னா 10 மெசேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கும். ஆனால் அதில் இருக்கிற அந்த ஹாய், குட் மார்னிங் அந்த மெசேஜ்லாம் காமிக்காது ஃப்ரெண்ட்ஸ். 10 மெசேஜ்னா 10 மெசேஜ் நம்பர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா 100% பர்சனலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 6th பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் காண்டி தான். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன டிப்ஸ்ன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போடுறது பார்த்தீங்கன்னா 15 செகண்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்டேட்டஸ் போட முடியும். இதே 16 செகண்ட் 20 செகண்ட் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக உட்காந்து கிராப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கஷ்டமாகவும் இருக்கும். பயிர் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகுவீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன், ஈஸியான டிப்ஸும் கொண்டு வந்திருக்கேன். இப்போ வாங்க அது என்ன டிப்ஸ்ன்ற பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பில்டர். இங்கே கீழே போடுறேன். அந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ண பிறகு அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா வந்து ஸ்டேட்டஸ் அப்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வரும் உங்களோட கேலரிக்குள்ளே கொண்டு போகும். அந்த கேலரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 15 செகண்டுக்கு மேலே இருக்கணும், 16 செகண்ட் 20 செகண்ட் அந்த மாதிரி இருக்கணும். அப்படி உள்ள ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு போகும். அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ண பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆரோ மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக எப்படி ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுவீங்களோ அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவே கட் பண்ணி வந்து கொடுத்துருச்சு. நம்ம வந்து கட் பண்ண தேவையில்ல. இது பார்த்தீங்கன்னா 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு டிப்ஸ். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட் டிப்ஸ் வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா 100% யூஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் தீபாவளி சீசன்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து தீபாவளி வந்து எடுத்துக்கோங்க. தீபாவளியில் பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சோடனே ஹாப்பி தீபாவளின்றதை வந்து வாட்ஸ்அப்பில் எல்லா பேத்துக்கும் சென்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு சாட் பாக்ஸ்லையாக போய் வந்து ஹாப்பி தீபாவளி டைப் அடித்து சென்ட் பண்ணுவோம். அப்படி நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணலாம்னு நினச்சாலும் கூட உங்களுக்கு வந்து வெறும் 5 பேருக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வேர்ட் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா பேத்துக்கும் கூட ஒரே இதாக வந்து உங்களால் சென்ட் பண்ண முடியும். இது வந்து மொத்தம் வந்து 256 பேருக்கு வந்து நம்ம வந்து ஒரே இதாக சென்ட் பண்ண முடியும். மறந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ், 256 மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரே இதாக சென்ட் பண்ண முடியும். அது என்ன டிப்ஸ்ன்றதை நீங்கள் ஆர்வத்தில் காத்திருப்பீங்க. இப்போ வாங்க நம்ம டெமோ மூலியமாக பார்க்கலாம். உங்கள் வாட்ஸ்அப்பில் போய்க்கோங்க. வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3 டாட், அந்த 3 டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ போர்டு கேஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நியூ போர்டு கேஸ்ட் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை கான்டெக்ட் வேணுமோ அத்தனை கான்டெக்ட் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண சொல்லும். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் 2 கான்டெக்ட் தான் செலக்ட் பண்ணுறேன். உங்களால் எத்தனை கான்டெக்ட் வந்து செலக்ட் பண்ண முடியும்னு உங்களுக்கே தெரியும். 256 கான்டெக்ட் வந்து உங்களால் செலக்ட் பண்ண முடியும். நான் பார்த்தீங்கன்னா வெறும் 2 கான்டெக்ட் தான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிக் ஆப்ஷன் தெரியும். அது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் வந்து நீங்கள் வந்து டைப் அடிச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி வந்து டைப் பண்ணிக்கிறேன். வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி முடிஞ்சிருச்சு, அதனால் ஹாப்பி பொங்கலே வச்சுக்கலாம். ஹாப்பி பொங்கல்ன்றதை பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து குரூப் நினச்சி டெலீட் பண்ணிடாதீங்க. ஆனால் பர்டிகுலராக தான் மெசேஜ் போகும். நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த ஹாப்பி பொங்கல் வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ அவர் மொபைலை வந்து எடுத்து பார்க்கலாம். அவர் மொபைலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வந்து தனியாக பர்டிகுலராக தான் வந்திருக்கு. ஒரு குரூப் வந்து அவங்களுக்கு ஆட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த குரூப்னு நினச்சிட்டு டெலீட் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த டிப்ஸும் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணிட்டு கருத்து வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து யாருமே கிளிக் பண்ணுறதில்ல. அப்போ தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் தமிழ் நெஞ்சங்களே, நன்றி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.